நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை வெளியான அறிவிப்பு. அதிகாலையில் நடந்த கோர விபத்து, 7 பேர் வைத்தியசாலையில். நடுக்கடலில் மாயமான கடற்தொழிலாளர்கள் மீட்க பறக்கும் உலங்கு வானூர்தி. 5 வருடங்களுக்குள் போலீசாரின் கைது நடவடிக்கைகளில் 79 பேர் உயிரிழப்பு. அடாவடி செய்த யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் உத்தியோகத்தருக்கு அதிரடி இடமாற்றம். வாடகை வீட்டில் இருந்த பெண் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி. யாழ் உள்ளிட்ட சில இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. பாரவூர்தி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சகல பயணிகள் பேருந்துகளின் சாரதிகளுக்கும் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் PA சந்திரபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சர்வதேச தரம் வாய்ந்த நடைமுறைகளுக்கு அமைய போக்குவரத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி எனவும் அவர் கூறியுள்ளார். மாவனெல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்து காரணமாக 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவனெல்லை உதுவன்கந்த பல்பாத பிரதேசத்தில் இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த 2 லோரிகள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமுற்ற நிலையில் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்லை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். கடலில் கவிழ்ந்த 2 மீன்பிடி படகுகளில் இருந்து காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக பெல் 412 விமானப்படை உலங்கு வானூர்தியை அனுப்புமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு மீன்பிடி படகும், மொரகல்ல பகுதியில் இருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளன. நேற்று மாலை தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் 5 கடற்தொழிலாளர்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் படகு ஒரு வணிக கப்பலில் மோதிய பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. விபத்தில் இருந்து ஒரு கடற்தொழிலாளர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். மற்ற 4 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கடற்படைக்கு தகவல் அளித்த பின்னர் கடற்படை ஒரு தேடுதல் நடவடிக்கை கப்பலையும் அனுப்பியுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பேருவளையின் மொரகல்ல பகுதியில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீன்பிடி படகில் இருந்த கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்கள் அலட்கமா பகுதியைச் சேர்ந்த நந்துன் குமார மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நந்துன் குமார் என்றும், அவர்கள் தனுஷ மரைன் என்ற சிறிய மீன்பிடி படகில் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 5 வருடங்களுக்குள் போலீசாரின் கைது நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 79 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் 49 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், கைது செய்வதற்கான முயற்சியின் போது 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யும் போது போலீசார் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த வழிகாட்டல் ஆலோசனைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரிந்திருந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்ததை தொடர்ந்து அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடமாற்றமானது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால அவர்களினால் வழங்கப்பட்டுள்ளது.
குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வெளிவந்த நிலை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இருந்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை இடமாற்றம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஏற்கனவே கடமை புரிந்த போலீஸ் நிலையங்களிலும் காவாலி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த தகவலும் அம்பலமாகியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் இறந்த 30 வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிளியந்தலை போலீஸ் பிரிவின் பெலன்னாவத்த பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த பெண்ணொருவர் நேற்று சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பிளியந்தலை போலீஸ் நிலையத்தில் கிடைத்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்த பெண் இரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பிளியந்தலை போலீசார் துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு மேலதிகமாக 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது. விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட தோட்டப்பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது. முக்கிய கல்வி சீர்திருத்தங்கள், கற்பித்தல் தரம், மாணவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நிதி உதவி நாடு முழுவதும் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் மற்றும் 1,50,000 ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல், சுத்தமான நீர், மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்துதல் என்பவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. இலங்கையின் கல்வி அமைச்சு மற்றும் மாகாண அதிகாரிகளால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம், மன்னார், அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்ல வெள்ளவாய வீதியில் பாரவூர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தின் போது பாரவூர்தியின் ஓட்டுநர் வெளியில் தூக்கி வீசப்பட்டதில் இவர் பாரவூர்தியின் அடியில் சிக்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.